உங்களுடைய ராசிக்கு 10ல குரு வர்றதுனால நிறைய பேர் வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலை 2026ல ஏற்படலாம். என்னங்க இப்படி பயமுறுத்துனீங்க? ஏற்கனவே இருக்கிற வேலையை நாங்க காப்பாத்திக்கிறதுக்கே படாத பாடுபடுறோமே, இப்ப நீங்க வேற ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னா, மார்ச்சுக்கு மேல, அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியில இப்ப 9ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. 10ஆம் இடத்துல வரும்போது இந்த விஷயம்லாம் நடக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் 2026 எப்படி இருக்க போகுது, அதுவும் குறிப்பா இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். அண்ட் தென் நான் டைட்டில்ல சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். சோ முதல்ல இந்த 2026 எப்படி இருக்கு நம்ம பார்க்கும்போது கிரக நிலைகள் பாருங்க. உங்களுடைய ராசியில இருந்து இந்த வருடத்தோட தொடக்கத்திலே 4ஆம் வீட்டுல செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் 4 கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கு. உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் வீட்டுக்கு ராகு, ராசியில இருந்து 6ஆம் வீட்டுல சனி பகவான் இப்பதான் வக்ரம் முடிஞ்சு நேர்கதிக்கு போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 மாத காலமா வக்ரமா இருந்தாரு. இப்போ 1 மாசமா வந்து நேர்கதியில இருக்காரு. சோ ரெட்ரோகிரேஷன் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய ராசியில இருந்து 10ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு. சோ இதுதான் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம். அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து 11ஆம் வீட்டுல கேது இருக்காரு. ஆனா ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், பல பேருக்கு வந்து வேலை இழக்கிற சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்ற மாற்றங்களும் வரும். எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் என்பது உங்களுடைய கரியர், உங்களுடைய வேலை, எந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல நீங்க இருப்பீங்க, எப்படிப்பட்ட ப்ரொஃபஷன்ல நீங்க இருப்பீங்க அப்படின்ற பத்தி சொல்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வீடு வந்து 10ஆம் வீடு. அந்த வீட்டுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு மேல இருந்து வந்து அங்க வந்து உச்சமடைய போறாரு. என்ன எப்படி மாற்றங்கள் ஏற்படும்னா, பல பேர் வந்து செஞ்ச வேலையை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அண்ட் சிலருக்கு வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, விட்டுட்டு போவீங்க, பட் இன்னொரு வேலைக்காக தேட வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும். ஏன்னா 10ல குரு வந்தாலே என்ன பண்ணுவாருன்னா, ஒண்ணு நம்ம வேலையை விட்டுட்டு போயிட்டு ஒரு பெரிய ஜாபா நம்ம போறதுக்கான வாய்ப்பு ஏற்படும், இல்ல வேலையை விட்டுட்டே மொத்தமா போற மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படும். அது அவரவர் தசாபுக்தியை பொறுத்து மாறும். பட் பொதுவா 10ல குரு வரும்போது வேலையில தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து 11ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால பெருசா துளாராசிக்கு இந்த ஜனவரி மாதம் பெரிய அளவுல லாபம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா 5ல ராகு 10ல கேது இருக்கிறாரு. அண்ட் யாருக்கு இது நல்லா இருக்கும்னா, ஷேர் மார்க்கெட் பண்றவங்க, ட்ரேடிங் பண்றவங்க, இன்னும் சொல்ல போனா ஆன்லைன்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. பிசினஸ் பண்றவங்க எஸ்பெஷலி, நீங்க இப்ப பிசினஸ் பண்றீங்க, நான் வந்து ஆன்லைன்ல ஏதாவது ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு விற்கணும்னு நான் ட்ரை பண்றேன், இல்ல நான் சாரி விற்கணும்னு ட்ரை பண்றேன், இல்ல என்னுடைய ஒரு சர்வீஸை நான் ஆன்லைன்ல ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா 5th ஹவுஸ்ல உங்களுக்கு ராகு. 5th ஹவுஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய கிரியேட்டிவ் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், இதுதான் வந்து 5ஆம் வீடு. உங்களுடைய கற்பனை திறன், படைப்பு திறன், இதெல்லாமே வந்து 5ஆம் வீடு. அப்ப 5ல ராகு இருக்கும்போது புதுமையா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண வைப்பாரு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே 2026 அப்படின்றது ரொம்பவே வந்து எக்ஸலண்டான ஒரு பீரியடா இருக்கும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ராகு தசை நடக்குது, சரியா? ராகு தசை நடக்கும்போது நான் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்களேன், இந்த வருடத்தோட தொடக்கத்துல ஜனவரி மாதத்துல ஒரு 4 முக்கியமான கிரகங்கள், அதாவது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சுக்கிரனே வந்து 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. இந்த வருடம் 2026 ஜனவரி மாதம் துலா ராசிக்காரங்க புதுசா வீடு வாங்குவீங்க, புதுசா கார் வாங்குவீங்க, பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குவீங்க, இல்ல நீங்க வீடே வாங்கலாம் கூட வீடு வாங்குறதுக்கான முயற்சியை நீங்க எடுப்பீங்க. இத்தனை வருஷமா ஒரு வீடு இருக்கு, நான் இடம் வாங்கி வச்சிருக்கேன், அந்த இடத்து மேல ஒரு வீடு கட்டணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால இத்தனை வருஷமா கட்டவே முடியல, இப்போ நீங்க கட்ட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த வருடத்தோட தொடக்கத்திலேயே, அதாவது ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எப்பயுமே ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்ட் ஆகும் போதும் கோச்சார கிரக நிலைகள் பிளஸ் உங்களுடைய ராசிநாதன் எந்த வீட்டுல இருக்காங்களோ, அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எந்த வீட்டுல இருக்காங்களோ அதை நோக்கிதான் உங்களுக்கு அந்த வருடமே வந்து ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாம இந்த 2026 அப்படின்றது சூரியனோட ஒரு வருடமா வருது. அதாவது நம்பர் ஒன் அப்படின்னாலே சூரியன். உங்களுடைய ராசிக்கு சூரியன் யாரு? 11ஆம் இடத்தோட அதிபதி, லாபாதிபதி சூரியன்.
உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வீடு வந்து சூரியனோட வீடு. நட்பு வட்டாரங்களை பத்தி சொல்ற வீடு வந்து சூரியனோட வீடு. சோ உங்களுக்கு பெரிய அளவுல வந்து நட்பு வட்டாரங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலனாலும், உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணலனாலும், நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ, யார் மேலாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த 2026 வந்து ஏற்படும். ஏன்னா கேது எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டை நமக்கு உண்மையான முகங்களை மட்டும்தான் காட்டுவார். போலியான விஷயம் அங்க இருக்காது. ஓகேவா? சோ உங்களுக்கு பெரிய நெட்வொர்க் சர்க்கிள் இல்லைனாலும் குறிப்பிட்ட ஆட்களோட மட்டும்தான் உங்களை வந்து இணைய வைப்பாரு. பட் அவங்களால உங்களுக்கு நிச்சயமா லாபம் இருக்கும். 11ஆம் இடத்துல கேது வரும்போது ஒரே விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். சரண்டர், சரணடைய வேண்டும். எந்த வீட்டுல கேது பகவான் வந்து அமர்ந்தாலும் நம்ம அவர்கிட்ட சரணடையணும், ஒப்படைக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க என்ன விரும்புறீங்களோ, என்ன நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை அடையறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும். ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன். துளாராசிக்கு வந்து இந்த 2026ல உங்களுடைய ஆசைகளை நிறைவேறணும், நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, இல்ல நான் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு, இல்ல நான் ஒரு பார்லர் திறக்கணும்னு ஆசை இருக்கு, நான் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசை இருக்கு. இப்படி உங்களுக்கு பலதரப்பட்ட ஆசைகள் இருக்கும் இல்லையா? அந்த பலதரப்பட்ட ஆசைகளும் நீங்க நிறைவேற்றிக்கலாம். அது பின்னாடி ஓடாம அதை விடும்போது நிச்சயம் உங்க பின்னாடி அது வரும். ஓகேங்களா? அதுக்கான எஃபர்ட்ஸை மட்டும் போடுங்க, ரொம்ப போராட வேண்டாம். கேது எந்த வீட்டுல இருக்கோ அந்த இடத்து மேல நம்ம ஓவரா அப்சஷன் வைக்க கூடாது. வேணும் 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 வேணும்னு சொல்லி நீங்க ஓவரா போக போக என்ன ஆகும்னா அது கட் ஆயிட்டே இருக்கும். வந்தா வரட்டும், போனா போட்டோம், அந்த ஒரு ஃபீல்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா உங்க 11ஆம் இடத்துல உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுடைய எண்ணங்கள், ஆழ் மனசுல ஒரு ஆசை இருக்கும். 5 வயசுல இருந்து நீங்க ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க, எனக்கு இந்த ஆசை இருக்கு, எப்ப நிறைவேறும் எப்ப நிறைவேறும். அந்த ஆசை இப்ப நிறைவேறும். அதுக்கு பொறுமை வேணும் துளாராசிக்கு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு கேது உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துலதான் இருக்க போறாரு. ராகு உங்களுக்கு 5ஆம் வீட்டுலதான் இருக்க போறாரு. அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஓகேவா? சோ நல்லா இருக்கும், கவலைப்பட வேணாம். ஒரு சில விஷயங்கள், ஒரு சில மாற்றங்களை நீங்க வந்து கொண்டு வாங்க. அண்ட் உங்களுடைய ராசி நாதனான சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 4ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னா சனி பகவான். அவரு 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இந்த வருடத்தோட தொடக்கத்திலே ஜனவரி மாதத்திலே அவரு 6ஆம் இடத்துல இருக்காரு. யாருக்காவது இப்ப லீகல் டிஸ்பியூட்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கரமா இருக்கும்போது பெருசா அவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இருந்திருக்காது. இப்ப நேர்கதிக்கு போறதுனால லீகலா பிரச்சனை இருந்தா, இல்ல வந்து சொத்து பிரச்சனை இல்ல, அதுல லீகலிட்டிஸ் இருக்கு, லீகல் இஷ்யூ இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும், சரியாகும். சனி சரி பண்ணிடுவாரு. சொத்து வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த 2026 ஜனவரி மாதத்துல இருந்து நீங்க பாப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து சரியாறது அப்படின்றது. ஸோ மேக்சிமம் டு மேக்சிமம் இந்த வருஷத்துலயே உங்களுக்கு முடிஞ்சிருவாங்க. என்ன ஒண்ணு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சனி 6ஆம் வீட்டுல உட்காந்து தன்னுடைய 10ஆம் பறவையா 3ஆம் வீட்டை பாக்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடு என்பது என்னது? உங்களுடைய செல்ஃப் எஃபர்ட்ஸ், உங்களோட முயற்சி, உங்களுடைய தைரியம், இதை பத்தி சொல்றது 3ஆம் வீடு. அப்போ உங்களோட தைரியத்தாலையும் முயற்சியாலையும் வெற்றி காண முடியும் இந்த 2026. ஓகேங்களா? சோ ஓவராலா இந்த துலா ராசிக்கு நம்ம பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் ஆன சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருடத்தோட உங்களுக்கு முடிவு வந்துடும். அண்ட் சிலருக்கு வேலையில ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். நிறைய பேர் வந்து வேலையை விட்டு இழக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அதே மாதிரி வேலையும் கிடைக்கும். அவரவர் தசாபுக்தியை பொறுத்து இருக்கு. உங்களோட தசாபுக்தி சப்போர்ட்டிவா இருந்தா இழந்த வேலை மறுபடியும் கிடைக்கும். அனைவருக்கும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் கன்னி ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.